நாரத முனிவரின் உண்மையான பக்தி பாடம். இது பக்தியின் உச்சத்தை உணர்த்தும் பிரபலமான இந்து பக்தி கதை தொடக்கம். புராண காலத்தில் நாரத முனிவர் தன்னை கடவுள் பக்தியில் மிகவும் சிறந்தவர் என்று நினைத்தார். அவர் எப்போதும் வீணை இசைத்து இறைவனை பாடுவது வழக்கம். இறைவன் அவரது இந்த அகங்காரத்தை அறிந்து அவருக்கு உண்மையான பக்தியை உணர்த்த விரும்பினார். ஒரு நாள் நாரதர் வைகுண்டத்திற்கு சென்றபோது இறைவன் ஒரு பண்ணைக்காரனைப் பற்றி கூறினார். அவன்தான் உண்மையான பக்தன் என்று சொன்னார். நாரதர் ஆச்சரியத்தில் அந்த பண்ணைக்காரனைப் பார்க்க அனுமதி கேட்டார். இறைவன் அனுமதித்தார். பண்ணைக்காரனின் பக்தி நாரதர் பூமிக்கு வந்து அந்த ஊரை அடைந்தார். அங்கு ஒரு ஏழை பண்ணைக்காரன் தினமும் காலை, மதியம், சாயன்றி இறைவனின் பெயரை மட்டும் ஓ இறைவா என்று மட்டும் சொல்லி வழிபடுவதை பார்த்தார். வேறு ஏதும் பூஜை, மந்திரம் இல்லையு. நாரதர் ஆச்சரியமடைந்து இது எப்படி உண்மையான பக்தி என்று இறைவனிடம் கேட்டார். இறைவன் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை நிறைத்து இதை உன் தலையில் வைத்துக்கொண்டு சுற்று வலம் வந்து பார் என்றார். நாரதர் அப்படியே செய்தார். சிறிது எண்ணெய் உதறியது. இறைவன் கேட்டார், எவ்வளவு சொட்டியது? சிறிது என்றார். நாரதர் பாடம் கற்பித்தல் இறைவன், இப்போது பண்ணைக்காரனைப் பாரு என்றார். அவன் தினமும் 3 முறை இறை பெயரைச் சொல்லும்போது அவன் மனம் இறைவனில் மட்டும் இருக்கும். அவன் வேலை செய்யும் போது கூட இறை நினைவு தொடரும். ஆனால் நீ என் பெயரை இசைப்பது போல் புரியாது போல உன் மனம் சற்று அலைந்தது. நாரதர் தன் தவறை உணர்ந்து தலை குனிவித்தார். உண்மையான பக்தி என்பது தொடர்ச்சியான நினைவு, அகங்காரமின்றி என்று புரிந்து கொண்டார். பக்தியின் மகிமைந்த கதை பக்தி எளிமையானது, ஆழமானது என்பதை உணர்த்துகிறது. ஏழையின் ஓ இறைவா என்று ஒரு சொல் போதும். தினசரி இறை நினைவு வாழ்க்கையை உயர்த்தும்.